சுலைகா ஆஸ்ட்ரோவின் கடகராசி நேயர்களே, அன்பு வணக்கம். சந்திர பகவான் ராசிக்கு அதிபதி, எல்லோருக்கும் தாயானவர். 2ஆம் இடத்தில் பூர நட்சத்திரத்தில் வீற்றிருந்து இந்த மாதத்தை உங்களுக்கு துவங்குகிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புத பகவான் வீற்றிருக்கிறார். இப்போ இங்க கேது பகவான் தான் முழு பொறுப்பை ஏற்றுட்டு இருக்கிறதுனால உங்களுடைய வீரியம் ஒரு 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 சில நேரத்தில் பயத்தோடு தான் இருப்பீங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கிர பகவானை நாம் பாதகாதிபதியாக எடுத்துக்கொள்வோம் சில நேரங்களில். ஆனால் அந்த சுக்கிர பகவான் வீட்டில் தான் சந்திர பகவான் உச்சமாகிறார். அப்போது எந்தெந்த நேரத்தில் ஒருத்தங்களை நாம் எவ்வாறு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திர பகவானை எல்லா நேரத்துலையும் நம்மளால பாதகாதிபதியாக எடுத்துக்கூடாது. சில நேரங்களில் அவர் நம்மளுக்கு இஷ்டங்களை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ நம்மளுக்கு இந்த அசையா சொத்துக்கள் சேரும். அந்த அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் நம்மிடத்தில் வரும்பொழுது அது ஒரு நல்ல ஒரு லாபகரமான விஷயமாக உங்களுக்கு அமையும். செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து கடகத்திற்குள் இந்த மாதம் பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் வக்கரகதி ஆக போறார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வக்கரகதி ஆக போகிறார். ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்துல சனீஸ்வர பகவானும் வக்கர கதியில தான் இருக்கிறார். ராகு பகவான் அவர் 9ஆம் வீட்டில் வீற்றிருக்கிறார். இப்போ வீரியம், நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் தைரியமாக செய்ய வேண்டும். சந்தோஷம் கூடும், சுகம் கூடும், இஷ்டங்கள் நிறைவேறும். நம்மளுக்கு நம்ம மனசுல ஒரு விதமான படபடப்பு இதெல்லாம் சரியாகும். அதே நேரத்தில் சில வேலைகளை கொஞ்சம் உக்கிரமாக செய்வீர்கள். ஒரு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். குடும்பம் அமையும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தடைகள், சங்கடங்கள் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனா உடல் உறுப்புகளில் மர்மஸ்தானம் அல்லது மறைந்த இடங்களில் பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள், நம்மள்கிட்ட தாத்தாகிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் அல்லது அந்த மாதிரியான சொத்துக்கள் சில நேரங்களில் பஞ்சாயத்துக்களில் போய் நிற்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி இந்த மாதத்தினுடைய மத்திய காலத்தில் ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது பயிற்சி ஆவார். அப்போ அவர் சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதிகப்படியான சுகங்கள் நம்மளுக்கு வரப்போகிறது. உங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமை அல்லது உங்களுடைய தாய் வழி பெருமை, தாய் வழியினால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தின் மேலே ரொம்ப ஆசை, பற்றுகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் வக்கரமாகிறதுனால அதில் இந்த உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸு, யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வரும். சில நேரங்களில் வெளியிலேருந்து கடன் வாங்குவீங்க. ஸோ தன லாபங்களும் அதிகரிக்கும். குடும்ப வருமானமும் அதிகமாகும். குடும்ப வருமானம் உங்களை சேரும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். குடும்பத்தின் மேலே பற்று அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருந்தாலும், இப்போ சனி பகவான் வக்கரமாகி, ஒரு கிரகம் வக்கரமானால் அதனுடைய வேலையே வேற விதமாக இருக்கும். அதாவது வீரியம் இல்லாத கிரகம் வீரியம் அடைந்துவிடும், வீரியத்தோடு இருக்கிற கிரகம் வீரியம் இல்லாமல் போயிடும். இங்கே சனி பகவான் ஒரு கர்மகாரகர். அதே நேரத்தில் அவரை செவ்வாய் பகவான் பார்வையிட போகிறார். இங்கே 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த 7, 8 இந்த 2 இடமுமே நம்மளுக்கு எதிராளிகள் கிட்டக்க பேசும் பொழுதோ, நண்பர்கள் கிட்டக்க பேசும் பொழுதோ, ஒரு புதிய நட்பு நம்மை தேடி வரும் பொழுதோ நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டங்கள்
தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே நேரம் மிக முக்கியமாக யாரையும் நம்பி பணம் தராதீர்கள். நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் அது திரும்பி வராது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிப்பும் சில விஷயங்களில் கொஞ்சம் கசப்பும் கலந்துதான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இறை நம்பிக்கை அதிகமாகும். அந்த இறை நம்பிக்கையை பிடிச்சுக்கோங்க. இந்த பங்காளிகள் கிட்டக்க பேசும் பொழுது அல்லது தொழில் விஷயத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.